வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லஞ்ச் டைம்ல பியூர் வெஜ் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பியூர் வெஜ் அப்படின்னா ஏன் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. நான் வெஜிடேரியன் லவர்ஸ் இல்லாம அன்லிமிட்டெட் மீல்ஸ் கம்மியான பட்ஜெட்ல எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த ஹோட்டல் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஸ்பாட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து 30 இயர்ஸ் பிளஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட தாத்தா காலத்துலயுமே இந்த ஹோட்டல் ரன் ஆயிட்டு இருக்கீங்கன்னா வேலைக்கெல்லாம் போகும்போது இந்த ஹோட்டல்ல தான் வந்து சாம்பார் இட்லியா சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து 110 rupees அன்லிமிட்டெட் மீல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்னெல்லாம் வருது, எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலோட பேரை சொல்லிடுறேன். கெஸ்ட் ஹோட்டல் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோட் சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து ஈகா தேட்டருக்கு பக்கத்துலயே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு லேண்ட்மார்க் ரோமா ஷோரூம்க்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. வளவலன்னு பேசிட்டே இல்லாம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சாப்பாடு வாங்கியிருக்கேன். கொஞ்சோண்டு வெரைட்டி ரைஸ் வந்து சின்ன சின்ன கப்ல வாங்கியிருக்கேன். இது லெமன் ரைஸ், இது வந்து வெஜிடபிள் பிரிஞ்சி, தயிர் சாதம், சாம்பார் சாதம். நம்ம வந்து மீல்ஸ் வந்து எல்லாமே வாங்கியிருக்கோம். இது வந்து கேரட் பொரியல், இது வந்து பூசணிக்காய் கூட்டுன்னு சொல்றாங்க, ஊறுகாய், உப்பு இதெல்லாம் வச்சுட்டு அப்பளம். இது வந்து 110 rupeesக்கு வந்து மீல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வெரைட்டி ரைஸ்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 rupeesல இருந்து, பிரிஞ்சி மட்டும் 80 rupeesக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே பிரியாணி அப்படின்னும் போதே கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் போட்டு குவான்டிட்டி வைஸே நிறைய கொடுக்குறாங்க நான் பார்த்தேன். முதல்ல நம்ம அப்படியே சாம்பார்ல இருந்து மீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் வந்து வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. அப்படியே வெண்டைக்காயோட வெறும் சாம்பார் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். முட்டல் சாம்பார்னா ஒரே தனி டேஸ்ட் தான். நல்லா ஒரு காரம் போட்டு அந்த சாம்பார் பொடியோட பிளேவரோட நல்லா இருக்கு. கொஞ்சோண்டு கேரட்டும் இந்த பூசணிக்காய் போட்டு அப்பளம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். நல்லா வந்து இது உடுப்பி ஸ்டைல் ஹோட்டல்ன்றதுனால உடுப்பி ஸ்டைல்லே வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃபன் சாம்பார்னா அது தனியா இருக்கும் இல்லையா. மார்னிங்ல நான் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய டைம் வந்து சாப்பிட்டுருக்கேன். அது ஒரு தனி டேஸ்ட் டிஃபன் சாம்பார். பட் வந்து மீல்ஸுக்கு ஏத்த மாதிரியே ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு சாம்பாரோட டேஸ்ட். அடுத்ததா காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் தோலோடு போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பீக் லன்ச் டைம்ன்றதுனால பீக் ஹவர்ஸ்ங்க, கொஞ்சம் கூட்டமா இருக்கு. நான் சத்தமா பேசினாதான் வந்து கேட்கும் உங்களுக்கு. இதை வந்து அப்படியே கூட்டோட ட்ரை பண்ணலாம். காரக்குழம்பும் அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கு. பிளேவர் வைஸ் நல்லா ஒரு காரசாரமா இருக்கு. தேங்காய்லாம் அரைச்சி விட்டுருக்காங்க. ஒர்த்துதா காரக்குழம்பும். இந்த இடத்துல வந்து மோர் குழம்பு ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. மோர் குழம்பு நிறைய பேர் கேட்டு வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்தேன். அது கூட பாத்தீங்கன்னா இந்த மெது பக்கோடாவும் சேர்த்து சாப்பிடுறாங்க. நான் ஒரு 50 grams வாங்கியிருக்கேன் இந்த மெது பக்கோடாவை. பாருங்க, இது வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா தாராளமா போட்டிருக்காங்க. கார்னிஷ்க்கு அந்த கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். மோர் குழம்பு வந்து நல்ல ஒரு புளிப்பா இருக்கு. எப்பவுமே மோர் குழம்புல வந்து ஓவராலாம் காரம் இருக்காது. இந்த பச்சை மிளகாய் அரைச்சி போட்ட காரம் தான் நல்ல ஒரு மைல்டா இருக்கு. இந்த மெது பக்கோடாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கண்டிப்பா வேற லெவலா இருக்குங்க. எல்லாருமே இங்க ரெகுலரா வர்றவங்க வந்து இந்த காம்பினேஷன்ல சாப்பிடுறத நான் பார்த்தேன். கண்டிப்பா வீடியோல கிளிப்பிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் காம்பினேஷனுங்க, நல்லா இருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பழைய விஷயத்த மறக்கவே இல்லைங்க. ஒரு 30 வருஷம் மேல ரன் ஆயிட்டு இருக்க இந்த ஹோட்டல்ல இப்பவும் பாத்தீங்கன்னா வந்து பந்தி ஸ்டைல்ல, கல்யாண பந்தியில எப்படி கேட்டு கேட்டு பரிமாறுறாங்களோ அதே மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. மத்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கப்ல வந்து வச்சிருவாங்க சாம்பார், ரசம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம். பட் வந்து இவங்க வந்து அன்லிமிட்டடா மீல்ஸ் போட்டு சாம்பார், ரசம் எதுனாலுமே அன்லிமிட்டடா எவ்வளவு வேணுமே கொடுத்துட்டே இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு 110 rupeesக்கு வந்து இது ஒர்த்தான மீல்ஸ் நான் சொல்லுவேன். சரி, நம்ம அந்த கோஸும் கூட்டும் சேர்த்து சாப்பிடுவோம். மிளகு தூக்கலா ரசம் வச்சிருக்காங்க. இந்த பருப்பு ரசம் சொல்லுவாங்கல்ல, கல்யாண ஸ்டைல் பருப்பு ரசம், அதேதான். நல்லா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. இதுல இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் என்ன ஃபார்ம் பண்ணிச்சு தெரியல. எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இருந்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக
சாம்பார் சாதத்துல வந்து எல்லா காயோட ஃபிளேவருமே இறங்கியிருக்கு. எனக்கு வந்தது பாத்தீங்கன்னா பீன்ஸ், முள்ளங்கி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா சாம்பார். அந்த கீ எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு ஒரு ஓவர் காரம் இல்லாம ஒரு கொஞ்சம் காரம் இருக்கு, ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கு அந்த மாதிரி. அடுத்ததா லெமன் சாதம். என்னோட ஃபேவரட் சாதம் இது, லெமன் சாதம். சாம்பார் சாதத்தை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெமன் சாதத்துக்கு இந்த பகோடா வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் லெமன் சாதம். லைட்டா உப்பு கம்மியா இருக்கணும், மற்றபடி நல்லா இருக்கும். அடுத்தது பிரிஞ்சி. பிரிஞ்சில பாத்தீங்கன்னா பிரெட் எல்லாம் எண்ணெயில வறுத்து போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி புலாவ் டைப்ல தான் இருக்கு டேஸ்ட். அந்த புலாவ்ல வந்து அவ்வளவு காரம்லாம் இருக்காது இல்லையா, அந்த கரம் மசாலாவோட ஃபிளேவரோட நல்லா இருக்கும். சோம்பு தாராளமா போட்டிருக்காங்க. சோம்பு ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கு. அந்த பிரெட்டோட சாப்பிடும்போது டேஸ்ட் அமேசிங்கா. எல்லா வெரைட்டி ரைஸுமே 60 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்தது தயிர் சாதம் நான் மொத்தமா போட்டுக்கிறேன், ஏன்னா என் கேமராமேனுக்கு தயிர் சாதம் பிடிக்காது. தயிர்லாம் நல்லா போட்டு தாளிப்புல நல்லா அப்படியே ஒரு தயிர் சாதம்னா அந்த தயிர் இல்லாம இருக்காது. இருந்தாலும் நீங்க அதெல்லாம் கமெண்ட்ல கிண்டல் பண்ணுவானுங்க. தயிர் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு அந்த கஞ்சி தண்ணியோட சில பேர் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் வந்து இது தயிர் தூக்கலா இருக்கு, அததான் நான் சொல்ல வரேன், சொல்லிட்டேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸும் 60 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. பிரிஞ்சி மட்டும் 80 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒரு 250 நமக்குது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னா அதனால இது கிடைச்சது. அப்புறம் எப்படி இது கிடைச்சது அப்படின்னு கேட்டுறாதீங்க. கையில சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷான மோர் குழம்பும் அந்த பக்கோடாவும் தாங்க. செம்ம காம்பினேஷன், சான்ஸே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு டைனிங் இருக்கு. நார்த் இந்தியன் தாலியும் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. அதுவுமே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 200க்கும் ஸ்பெஷல் தாலி வந்து 220க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.